வணக்கம். பொங்கல் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு கொண்டாட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்போ பொங்கல்னா வெறும் பண்டிகை மட்டும் இல்ல. அது தமிழ்நாட்டோட ஒரு பெரிய அரசியல் களமாவே மாறிக்கிட்டு வருது. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க, இந்த பொங்கலை சுத்தி நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 3000 ரூபாய். என்ன இதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க போற பரிசு தொகை இதுதான்னு ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். இந்த பரிசு ஏதோ 100, 1000 பேருக்கு இல்ல. சரியா சொன்னா 2.25 கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு போய் சேரப்போகுது. இப்போ புரியுதா இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். ஓகே, இன்னைக்கு நாம என்னலாம் பார்க்க போறோம்னா, அந்த 3000 ரூபாய் பொங்கல் ப்ராமிஸ், இந்த மாதிரி கிஃப்ட்டுக்குள்ள இருக்கிற அரசியல், அப்புறம் அதே நேரத்துல வர்ற பிரதமரோட விசிட், இது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒரு புது பொலிட்டிக்கல் சீனை உருவாக்குதுன்னு பார்ப்போம். கடைசியா உங்களுக்காக ஒரு ரொம்ப முக்கியமான ரேஷன் கார்டு அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு. சரி, முதல் செக்ஷனுக்கு போவோம். 3000 ரூபாய் பொங்கல் வாக்குறுதி. இந்த பெரிய கிஃப்ட் பேக்கேஜ்ல பணம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? பாத்துடலாமா? அப்போ இந்த பேக்கேஜ்ல என்னெல்லாம் வருதுன்னா, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாய் கேஷ், கூடவே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பு. இது யாருக்கெல்லாம்னா, இப்போ இருக்கிற 2.25 கோடி கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, புதுசா அப்ளை பண்ண ஒரு 55,000 பேருக்கும் பொங்கலுக்கு முன்னாடி கார்டு கிடைச்சா அவங்களுக்கும் சேர்த்துதான். அடுத்த செக்ஷனுக்கு வருவோம். இந்த பண்டிகை கால பரிசு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஓகே, இப்பதான் முக்கியமான கேள்வியே வருது. ஏன் இந்த தொகை, அதுவும் சரியா இந்த நேரத்துல ஏன்? ஏதோ பின்னாடி இருக்குல்ல, அதத்தான் பார்க்க போறோம். இந்த டேப்ல கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கே எல்லாம் விளங்கிடும். 2021ல அதிமுக ஆட்சியில 2500 ரூபாய். அப்புறம் திமுக வந்ததும் அது 1000 ரூபாய் ஆச்சு. போன வருஷம் கேஷ் கிஃப்டே கிடையாது. ஆனா இப்போ திடீர்னு 3000 ரூபாய். பாத்தீங்களா அந்த ஏற்ற இறக்கத்தை? இதே காட்டுதில்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ. ஆளுங்கட்சி 3000 ரூபான்னு பேசிட்டு இருக்கும்போதே எதிர்க்கட்சிங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க ஒரு படி மேல போய் நீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? பொங்கல் பரிசு இப்போ ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா மாறி நிக்குது. அப்போ இந்த பெரிய மனசுக்கு உண்மையான காரணம் என்ன? வேற ஒன்னும் இல்ல. 2026ல வர்ற அசெம்பிளி எலெக்ஷன் தான். அந்த எலெக்ஷன்ல 200 சீட்டு ஜெயிக்கணுங்கிற டார்கெட்டோட மக்களை கவர இந்த பொங்கல் பரிசு ஒரு பெரிய டூலா பயன்படுத்தப்படுது. சரி, இப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு போவோம். அதே பொங்கல் டைம்ல தமிழ்நாட்டுல நடக்க போற இன்னொரு பெரிய விஷயம் நம்ம பிரதமரோட விசிட். இதோ பாருங்க, பிரதமரோட ஷெட்யூல். ஜான்வரி 13ல இருந்து 15 வரைக்கும் 3 நாளைக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்க போறாரு. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அவரு நம்ம விவசாயிகளோட சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாட போறாரு. இது ஏன் ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னா, தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியிலேயே பதவியில் இருக்கிற ஒரு பிரதமர் மக்களோட மக்களா விவசாயிகள் கூட நேரடியா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறது இதுதான் முதல் தடவை. சோ இது வெறும் ஒரு கொண்டாட்டம் இல்ல, ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் மூவ். அந்த விசிட் பொங்கலோட மட்டும் முடிஞ்சில்ல. ராமேஸ்வரத்துல நடக்கிற காசி தமிழ் சங்கமத்தோட முடிவு விழா, அப்புறம் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டோட யாத்திரை முடிவு விழான்னு இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்லயும் கலந்துக்க போறாரு. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுதில்ல, தமிழ்நாட்டுல கட்சியை பலப்படுத்த இது ஒரு பெரிய பிளானோட ஒரு பகுதின்னு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 2 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்டோட பரிசு திட்டம் ஒரு பக்கம், பிரதமரோட விசிட் இன்னொரு பக்கம். இந்த 2 சேர்ந்து எப்படி பொங்கலை ஒரு புது பொலிட்டிக்கல் ஸ்டேஜா மாத்துது? 2 கட்சிகளோட அப்ரோச்சும் இங்க வேற வேறையா இருக்கு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக பணம் பொருள்னு டைரக்டா மக்களுக்கு உதவி பண்ணி கனெக்ட் பண்ண பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் மத்திய ஆளுங்கட்சியான பாஜக கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலமா மக்களோட எமோஷனலா கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. வழிகள் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா நோக்கம் ஒண்ணுதான். 2026 அசெம்பிளி எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்பவே வோட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ண, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க 2 கட்சிகளும் போட்டி போடுறாங்க. சரி, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொதுமக்களான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசரமான செய்தி, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கான ஒரு அறிவிப்பு, சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. குறிப்பா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு வேலை. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, முன்னுரிமை ரேஷன் கார்டும் ஏஏஒய் கார்டும் வச்சிருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற பொருட்களை வாங்குறதுக்கு உங்க ரேஷன் கடையில இருக்கிற அந்த மெஷின்ல உங்க கைரேகையை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். இது இப்போ கட்டாயமா ஆக்கிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைனா,
90% பேர் முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் சுமார் 36 லட்சம் பேர், அதாவது 10% பேர் இந்த கைரேகையை பதிவு பண்ணாம இருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை உடனே முடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இன்னும் பண்ணலன்னா இது ரொம்ப அவசரம். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம். நலத்திட்டங்கள், தலைவர்களோட வருகை, அரசியல் போட்டின்னு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல அறுவடை திருவிழாவா இருந்த நம்ம பொங்கல் இப்போ தமிழ்நாட்டோட பெரிய அரசியல் திருவிழாவா மாறிடுச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?